காரோட லென்த் பார்த்தோன்னா நமக்கு 3815 mm இருக்கும். அண்ட் வீல் பேஸ் பார்த்தோன்னா 2450 mm கொடுத்துருப்பாங்க. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 391 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்பேச்சரும் நல்லா பெருசாக தான் இருக்குது. டேஷ்போர்டே பார்த்தோம்னா நல்லா ஒரு ஃபுல்லி பிளாக் டவுட் இன்டீரியர் இருந்தாலுமே நல்ல ஒரு ஏரியான ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாக இருக்குது. அதனால நமக்கு நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தாங்க. எந்த ஒரு சவுண்டுமே பெருசாக உள்ள ஃபில்டர் ஆகலை. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக சவுண்ட்லாம் உள்ள ஃபில்டர் ஆகலை. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நல்லா லீனியராக பவர் பில்டப் பண்ணுது. காரோட மெயினான ஒரு செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. பேசிக் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7.04 lakhs ஸ்டார்ட் ஆகும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு MotoRush தமிழ். இன்றைக்கி நம்மக்கிட்ட Hyundai Exter SX ஆப்ஷனல் வேரியன்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி Hyundai Exter ரிவ்யூ பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே இன்றைக்கி நம்மக்கிட்ட Hyundai Exter SX ஆப்ஷனல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பண்ண வேரியன்ட் பார்த்தோம்னா SX தான் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரைவ் பண்ண முடியல. அண்ட் SX வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு டேஷ் கேம் இதெல்லாம் வராது. ஸோ இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட்லி டாப் அண்ட் வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக யார் ப்ரொவைட் பண்ணாமல் பார்த்தோம்னா நம்ம சேலமில் இருக்க கோவை Hyundaiல தான் ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது கார் வேணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் Hyundaiல இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக சேலமில் இருக்க கோவை Hyundaiல வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இன்ஜின் மே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்க பார்த்தோம்னா ஒரு 1.2 liter 4 cylinder பெட்ரோல் இன்ஜின். 1.2 காப்பான்னு சொல்லுவாங்க. அது நமக்கு மேக்ஸிமம் 83 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜின் மே நல்லா காம்பேக்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு நல்ல காம்பேக்டான டைமென்ஷன்ஸில் இருக்க கார் தான். அண்ட் பேனட்டும் நல்ல ஒரு வெயிட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நல்ல பாக்ஸியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த SUV அப்பியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்டர் அப்படிங்கிற பேஜிங் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கிளாஸ் பிளாக் கலரில் கிரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரு ஹெச்ஷேப்டு LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தீம் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு ரியர்லையுமே அந்த மாதிரி ஹெச்ஷேப்பில் இருக்கா, நம்ம ரியரில் போய்ட்டு பார்க்கலாம். ஹெட்லாம் பார்த்தோம்னா கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் தான். அண்ட் கீழே நமக்கு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷும் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா சின்ன ஒரு லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு டச் தான். அண்ட் இந்த கலர் பார்த்தோன்னா நமக்கு ரேஞ்சர் காக்கி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் சைஸ் பார்த்தோன்னா 175/65 R15 inch வீல்ஸ் வந்துடுது. இது வந்து நமக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் தான். பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் இருக்குது. இந்த காரோட லென்த் பார்த்தோன்னா நமக்கு 3815 mm இருக்கும். அண்ட் வீல் பேஸ் பார்த்தோன்னா 2450 mm கொடுத்துருப்பாங்க. அண்ட் 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருக்கும். ஸோ சைட்லேருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வருது. அண்ட் அதுவுமே வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே வரைக்குமே அந்த கட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான். அண்ட் பாடி கிளாடிங்கும் காரை சுற்றி ரன் ஆகுது. வீல் ஆர்ச்சஸும் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ SUV அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரக்டரை கொடுக்குது. அண்டு இந்த LED டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா அதே ஹெச்ஷேப்டு தீமில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. 6 airbag ஸ்டாண்டர்டாக வந்துடுது. எல்லா வேரியண்ட்டில் இருந்துமே கொடுத்துட்றாங்க. ரியரில் பார்த்தோன்னா நமக்கு வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ அது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்காக இங்கேயுமே அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் ஒரு பேராமெட்ரிக் கிரில் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்துடுது. ஸ்பாய்லரும் இன்டெகிரேட்டடாக கொடுத்துட்றாங்க. அண்டு இந்த காரில் நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடும். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 391 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்பேச்சரும் நல்லா பெருசாக தான் இருக்குது. லோடிங்லேயும் சின்னதாக தான் இருக்குது, ரொம்பலாம் உயரமாக இல்லை. அண்ட் இங்கே பார்த்தோன்னா 195/70 R14 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீல் ஒரு நல்ல டீசெண்டான பூட் தான். நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா உனக்கு ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துறாங்க. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது அதுவுமே. ஸோ டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு 1 liter பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஸ்லைட் பண்ணி உள்ள வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் லெக் ரூம் நீரும் எல்லாமே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அண்டத்தை சப்போர்ட்டும் டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இது வரைக்குமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் நல்லா ஒரு சர்ப்ளஸான ஹெட்ரூம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காரே கொஞ்சம் ஹைட்டான கார் தான், அதனால் ஹெட்ரூமும் நல்லா தாராளமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்டு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், அதுவுமே ஒரு நல்ல ஒரு டச்சாக இருந்திருக்கும். அண்ட் சீட் ரிக்ளைன் அங்கே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ பெருசாக அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்காது.
இன்னொரு பிளாக் கலர் தீம் தான், ஃபுல்லி பிளாக் டோட் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில்ஸ் கூட நமக்கு ஒரு மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடும். அண்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா குட்னு சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. ரிக்ளைன் ஆங்கிள் நல்லா இருக்கிறதுனால ஹுண்டாயோட எல்லா காஸ்ட்லையுமே ரிக்ளைன் ஆங்கிள் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸ்லையும் இதே மாதிரி நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்குவாங்க. ஸோ அது கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த காரில் நமக்கு சன்ரூஃபும் வந்துடும், நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த செக்மெண்ட் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ரொம்பவே வந்து ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்க செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நமக்கு காம்படிட்டர்னு பார்த்தோம்னா டாட்டாவில் பஞ்ச் இருக்குது, அண்ட் ரெனால்ட்டில் ட்ரைபர், நிசானில் மேக்னைட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. ஸோ இது கூட கம்பீட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர் லோடடான ஒரு எஸ்யூவி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடுது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்லேயும் பெரிய டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், இது வந்து நமக்கு ரியர் வியூ கேமரா வேணால் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப, அதுக்கான பட்டன். இங்கே நமக்கு ஹெட்லைட் லெவலர் கொடுத்துறாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே வந்துடுது. நம்ம இப்போது காரை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தாங்க, எந்த ஒரு சவுண்டுமே பெருசாக உள்ள ஃபில்டர் ஆகலை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதுலேயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான டாகிள்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க, டிஜிட்டலில் இருக்குது. ரைட் சைட்லேயும் நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஹுட் ஓப்பனாக இருக்குது, அதோட இண்டிகேஷன். இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆர்எஸ், ஃபியூல் எக்கானமி அதெல்லாம் வந்துடுது. ட்ரிப் மீட்டர்ஸ் அதுவும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு காம்பஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த காரில் நமக்கு வந்துடும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா நார்மலாக வந்து அனலாகில் கொடுக்காம ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணியிருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல பார்த்தோம்னா தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது, அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தான் வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், நைட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல், இது நம்ம கிராண்ட் ஐட்டன் நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ரைட் சைடில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க, அதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேப்ஸ் அண்ட் நேவிகேஷன் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. வேலட் மோட்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம என்ன ஏதோ சேவ் பண்ணிக்கிறதுனா வச்சுக்கலாம். அண்ட் இதில் வெஹிக்கிள், ஸோ இதில் வெஹிக்கிள் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அண்ட் இதில் கிளஸ்டரை வந்து நம்ம தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தீம் ஏல வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ப்ளூ கலர் பேக் லைட்டில் மாதிரி வச்சு. தீம் பி சேஞ்ச் பண்ணோம்னா ரெட் கலரில் வந்துடும், தீம் சி சேஞ்ச் பண்ணால் ஒரு மாதிரி அதுவும் ஒரு ப்ளூ ஷேடில் தான் வருது. கிளைமேட், லைட்ஸ் இந்த மாதிரி விஷயம் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் நமக்கு வெல்கம் மிரர்ஸ், ஸோ இது நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கார் அன்லாக் பண்ணாலே ஓஆர்விஎம்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுக்குறாங்க இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லேயும். அண்டு சவுண்ட் போயிட்டோம்னா நமக்கு அதில் இந்த ஈக்குவலைசர் அதெல்லாம் வந்துடுது. ஸோ அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ளூலிங்க்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து நமக்கு 3 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துடும். ஸோ நல்ல லோடடான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். அண்ட் இதுலேயுமே நமக்கு நார்மல் பட்டன்ஸ் கொடுத்துறாங்க, அதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வால்யூம்லாம் நம்ம டச் பண்ணிருக்க முடியாது. ஸோ இது கொடுத்துருக்கிறது வந்து நல்ல ஒரு ஹேண்டியான ஒரு விஷயம். அண்ட் ஏசி வென்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கே கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க இந்த டச் ஸ்க்ரீனுக்கு கீழே. ஸோ இதுவுமே ஒரு மேட் பிளாக் கலர் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது. அண்ட் இங்கே நமக்கு USB-C சார்ஜிங் சாக்கெட், USB-A சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இங்கேயுமே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஓஆர்விஎம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் இல்லை, இங்கே பார்த்தோம்னா மிரர் கொடுத்துட்றாங்க. அண்ட் டேஷ்போர்டே பார்த்தோம்னா நல்லா ஒரு ஃபுல்லி பிளாக் டவுட் இன்டீரியர் இருந்தாலுமே நல்ல ஒரு ஏரியான ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. அண்ட் இங்கே பார்த்தோம்னாலும் தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, மொபைலில் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த டேஷ்போர்ட்லேயும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாரோ பேட்டர்ன் மாதிரி இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸும் நல்ல ஒரு டர்பைன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இதோட அவுட்லைன் இருக்கும். ஸோ இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா க்ளோ பாக்ஸும் நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் சீட்ஸும் ஃப்ரண்ட்டில் நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது, அண்டர் சப்போர்ட்டும் நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ நம்ம லாங் ட்ரைவ்ஸ் அப்பயும் நமக்கு பெருசாக அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்காது. அண்ட் சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான் இருந்தாலுமே ஓகே, இந்த காரோட சைஸ்க்கு இந்த சன்ரூஃப் கரெக்டாக இருக்குது.
அண்ட் கைஸ் இந்த காரில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா அந்த காரில் நமக்கு டேஷ் கேம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் இது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் இப்போது இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி நம்ம விட்டு போனது அந்த ட்ரைவ் தான். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம Hyundai Exter டிரைவ் எடுத்துட்டோம். அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 83 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜின் பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்ம கிராண்டை 10 years அண்ட் ஆராலையும் இதே இன்ஜின் தான் இருக்கும். நல்லா ரெஃபைண்டான ஒரு இன்ஜின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக சவுண்ட்லாம் உள்ள ஃபில்டர் ஆகலை. செம்ம ரெஃபைண்டாக இருக்குது இன்ஜின் பார்த்தோம்னா. அண்ட் இது பார்த்தோம்னா கொஞ்சம் பேட் பேட்ச் ஆஃப் ரோடு தான். அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகிற நாய்ஸே நமக்கு பெருசாக கேட்கல. நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்கும் இப்போ நல்லா லைட்டாக இருக்குது. ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபீல் பார்த்தோம்னா நமக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைட்னஸ் இருந்தால் தான் நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு கம்பர்சம் இல்லாமல் இருக்கும். ஸ்டியரிங் ரீசெண்ட் ஆகுதுன்னு இப்போ பார்த்துலாம். ஈஸியாக ரீசெண்ட் ஆயிடுச்சு. ஹுண்டாயோட ஸ்டியரிங் பற்றி நமக்கு தெரியும், நல்லா லைட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஒரு 3000 RPM வரைக்கும் வந்தால் கூட நமக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகவே இல்லை. ஸோ NVH வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆஸ் ஹோலாகவே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் தான். நாளாக அதை நல்லாவே டியூன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம்னா வித் நோ டைம் நம்ம 80 வந்துட்டோம். ஒரு சப் 4 மீட்டர் கார் தான், 3800 தான் லென்த் இருக்கும். இருந்தாலுமே இந்த டைமென்ஷன்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஹைவேஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நல்லா லீனியராக பவர் பில்டப் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா நமக்கு 5 ஸ்பீட் AMT வந்துடும். ஸோ அதுவுமே இப்போ நல்ல டியூன் பண்ணிட்டாங்க. அதில் பழைய AMT மாதிரி அதில் ஹெட் நாட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு லைட்டாக சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. பட் நம்மளை எந்த இடத்துலையும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. சஸ்பென்ஷன் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. அது ஒரு கரெக்டாக அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்தாலும் அவங்க ஆல்ரெடி கிரெட்டாவில் பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரெட்டா பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹைவேஸில் போகிறப்போ கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. பட் இதில் வந்து ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் அதில் தெரியுது. பட் அது நம்ம அன்கம்ஃபர்டபுளாலாம் வச்சுருக்கல எந்த இடத்துலையுமே. இன்ஜினும் நல்லா ட்ராக்டபுளாக தான் இருக்குது. ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். மாரியோல் 3 தான் பார்க்கலாம். பெருசாக உள்ளலாம் ஃபீல் ஆகல. நம்ம வந்து டிரைவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் தெரியுமே தவிர பேசஞ்சர் வந்து அது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்குது. அண்ட் இப்போ பார்த்தோன்னா ஒரு 103 அந்த ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பீடில் பார்த்தோம்னா ஸ்டியரிங் வீலில் வெயிட் ஆட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. நமக்கு எந்த இடத்துலையும் வந்து ஒரு பயமாக ஓட்டுற மாதிரினா இல்லை, நல்லா கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் ஆகுது. பிரேக்ஸும் நல்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. பிரேக்ஸில் நல்ல ஒரு ஷார்ப்னஸ் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 பக்கமாக வந்துருச்சு. 2000 RPMனா நான் 4th கியர்லேயே புல் பண்ணுறேன். ஈஸியாக புல் பண்ணுது. அதனால் ப்ராப்ளமே கிடையாது. இன்ஜின் நல்ல ட்ராக்டபுளாக இருக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் ஹை சீட்டிங் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கோம். அப்படிங்கிறனால 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டிங் பொசிஷனும் கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டான்ஸில் இருக்கிறதுனால நமக்கு ரோட் சைட் விசிபிலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலை. அந்த ஏபிலெலாம் பார்த்தோம்னா நல்லா தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு ஒரு
ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓட்ட வேண்டாம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் இல்லை ஒரு லேர்னராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்லியான கார்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 95ல் செட் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு அது க்ரூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரோட் நாய்ஸ்லாம் பெருசாக கேட்கல. டயர் நாய்ஸும் நமக்கு பெருசாக உள்ள ஃபில்டர் ஆகலை. நம்ம பிரேக்ஸ் மேலே கால் வச்சா க்ரூஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அண்ட் பானட் விசிபிலிட்டியும் நல்லா ஃபுல்லாக தெரியறதுனால நமக்கு டிரைவிங் அப்போ இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போது வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருக்காங்க போலீஸ் வைக்கிறது. ஸோ இதுலேயுமே ஒரு குயிக்கான சேஞ்ச் பண்ணேன். பாடி ரோல் பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு மைல்டான ஒரு ஃபீல். இது நான் குயிக்காக சேஞ்ச் பண்ண ஒரு 70 பக்கமாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஸ்லைட்டான ஒரு பாடி ரோல் தெரிஞ்சுது. பட் அதை தாண்டி பெருசாக எதுவுமே ஃபீல் இல்லை. Hyundai வந்து அப்கமிங் இயர்ஸில் வர நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. பழைய ஸ்டீரிங் இதுக்கும் நல்ல டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக. இந்த மாதிரி ஹைவேஸில் போகிறப்பெல்லாம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ ஹைவே க்ரூசிங்க்கு நல்லா தாங்க இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா 19.4 சம்திங் அந்த ரேஞ்சில் கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா நம்ம ஒரு 14 to 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியல் வேர்ல்டில் சிட்டி அண்ட் ஹைவே போத் ரெண்டும் கம்பைண்டாக தான் சொல்கிறேன். ஸோ மைலேஜ் வைஸும் நல்ல ஒரு மைலேஜ் தான். இந்த காரோட மெயினான ஒரு செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. பேசிக் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7.04 lakhs ஸ்டார்ட் ஆகும் ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். அண்ட் டாப் எண்டில் நம்ம ஆட்டோமேட்டிக் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் கனெக்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போனோம்னா நமக்கு 10.94 lakhs அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் டாப் எண்டில் ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா ஒரு 12.33 lakhs வரும். ஸோ டாப் எண்ட் போனோம்னாட்டும் அது ஆட்டோமேட்டிக் போனோம்னா ஒரு 12.33 lakhs அந்த ரேஞ்சில் போகும். மேனுவலாம் போயிட்டோம்னா ஒரு 9 lakhs 10 lakhs பட்ஜெட்குள்ளேயே இந்த கார் நம்ம வாங்கிடலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா அந்த காரில் நமக்கு 6 airbags கொடுத்துருக்காங்க. ABS CBD ஸ்டாண்டர்டாக வந்தது. அதாவது பேசிக் வேரியன்ட்லேருந்தே அவங்க 6 airbags ABS CBD கொடுத்துறாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அண்ட் குளோபல் அண்ட் கேப் ரேட்டிங்கும் நல்ல ரேட்டிங் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது தவிர அது நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் அந்த ஹில் ஹோல்ட் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோம்னா நமக்கு Hyundai சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 years 1 lakh kilometers வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் Hyundai இன்ஜின் நமக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேபிளான இன்ஜினும் கூட. சிஎன்ஜி போயிட்டோம்னா அதில் வந்து நமக்கு 27.5 km per kilogram கிளைம் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ சிஎன்ஜியுமே அவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுத்துட்றாங்க. ஸோ கிளச்சுமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் லைட்னஸ் தெரியுது எல்லாத்துலேயுமே. நம்ம சிட்டியில் ஓட்டுறப்போ அது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டிரைவ் கொடுக்கும். அண்ட் டெட் பெடலும் நல்ல ஒரு பொசிஷனிங் தான். ஸோ மேனுவல் எடுத்தாலுமே நம்ம ஹைவேஸ்லாம் போகிறப்போ டெட் பெடல் இருக்கிறது இன்னுமே அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். பவர் டெலிவரி லீனியராக இருக்குது. ஸோ ஒரு இந்த குவிக்கான பவர் டெலிவரினா லீனியராக அது பவர் பில்டப் பண்ணிடுது. அண்ட் யாருக்கு இந்த கார் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர், நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர், இவங்க ஒரு ஹேட்ச்பேக் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேட்ச்பேக் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான கார் வேணும், ஸ்டைல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், காரோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகே, ஒரு யூனிக்கான கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்டர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஸ்டியரிங் ரீசென்டரானதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் கூட ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டியரிங்லாம் ப்ராப்ளமே இல்லை. அண்ட் இந்த டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் பார்த்தோம்னா இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து ரன்னிங்கில் வேணால் போட்டுக்கலாம், ஒரு சேஃப்டி அடிஷன் தான். ஸோ இதுதான் கைஸ் இந்த Hyundai Exterோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணி தானே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் நிறைய ரீச் ஆகுது, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். So see you guys in the next video real soon. Take care. Bye bye. Drive safe.